இடையில தேனி வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தாங்க பார்த்தேன். உசிலம்பட்டி தாண்டி செக்கான வர்ற வழியில பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துல அப்புறம் அந்த வயல்வெளியில இருக்கிற குப்பையெல்லாம் கொளுத்தி வர்றதுக்காக தீ வச்சிருக்காங்க. தீ வச்சதுல பாத்தீங்கன்னா வரிசையா நிறைய மரங்கள் எரிஞ்சு போச்சுங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் வந்துட்டு இருக்கும்போதே பயங்கரமான வெயிலுக்கு ஒரு மரத்தை தேடிட்டு இருக்கேன். ஒரு மரத்தடியில போய் கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர்ல தான் வந்திருந்தேன். அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல மரங்களை வளர்க்கணுமே தவிர அழிக்க கூடாதுங்க. அதை தீ வச்சவங்க இந்த மரத்தை சுத்தி இருக்கிற குப்பையை வச்சு ஒதுக்கிட்டு தீ வச்சிருந்தா அந்த மரமாச்சு தப்பிச்சிருக்கும். மரத்தோட தூர்ல பூரா பாத்தீங்கன்னா நல்லா நெருப்பு பிடிச்சிருக்குங்க. நெருப்பு பட்டா ஒரு பக்கமே பாத்தீங்கன்னா எரிஞ்சிருச்சு. அதனால அந்த மரம் பொழைக்காது. நிறைய புங்க மரம், மஞ்சனத்தி மரம் இது எல்லாமே எரிஞ்சு போச்சுங்க. தயவு செஞ்சு வேலியில இருக்க குப்பைகளை கிளீன் பண்ணி மொத்தமா குமிச்சு கூட தீ வைங்க. இப்படி இந்த மாதிரி மரத்தை கூட சேர்த்து வச்சு தீய வச்சு விட்டீங்கன்னா வளர்ந்த மரமும் வீணா போயிடுங்க. மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க தாங்க செய்யணும். நெருப்பு வச்சு அழிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் அடுத்து பண்ணாதீங்க.